ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் சுக்கா எப்படி செய்கிறது அப்படின்னு தான் நான் உங்களோட ரெசிபி ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம ஒரு குக்கரை பற்ற வச்சிடலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அது நல்லா வதக்குனதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 1/2 கிலோ மட்டனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை தான் நம்ம போட போகிறோம். அது போட்டதுக்கப்புறமா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நல்லா மிக்ஸ் ஆகி அப்புறமா அதில் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த மட்டனில் இருக்கிற தண்ணி எல்லாம் நமக்கு வெளியே வந்துடும். அந்த மட்டனில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட போகிறோம். நான் நார்மல் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். அது போட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன். நீங்கள் வந்து 1 to 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. அப்புறமா வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அப்புறமா இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அந்த குழம்பு மிளகாத்தூள் அந்த உப்போட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி அதில் ஊற்ற போகிறோம். உங்களுக்கு வந்து 1 டம்ளர் கூட தேவைப்படாது. மோஸ்ட்டாக ஒரு 3/4 டம்ளர் ஊற்றுனீங்கன்னா கூட போதும். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு 15 மினிட்ஸ் நம்ம சிம்மில் வச்சுட்டு, அதாவது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கரை விசில் போட்டு மூடி வச்சிடலாம். அந்த 15 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 விசில்ஸ் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். மிளகா, அப்புறமா வந்து ஒரு 3 மிளகா எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், எல்லாமே ஒரு ஸ்பூன். மிளகா மட்டும் 3 மிளகா எடுத்திருக்கேன். நம்ம தாளிக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மிளகா எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து இப்போ நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். நல்லா சிம்மில் வச்சு நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைனா அது வந்து உங்களுக்கு கருகிடுச்சுன்னா கொஞ்சம் கசப்பு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம சிம்மில் வச்சே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அது வந்து நல்லா உங்களுக்கு ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். ஸோ நல்லா ஸ்மெல் வரும்போது நமக்கு தெரிஞ்சிச்சு எல்லாமே ஃப்ரை ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அதை நம்ம அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அதே கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு, ஒரு 2 to 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து வெங்காயம் போட்டிருக்கேன் நான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஞ்ச மிளகா நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து நமக்கு தாளிப்பு சேர்க்குற மாதிரி தான். ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. இந்த வெங்காயம், கருவேப்பிலெல்லாம் சேர்க்குறப்போ நமக்கு ஒரு தாளிப்பு சேர்க்குற மாதிரி இருக்கும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி குக்கரில் நம்ம அந்த மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அந்த தண்ணியும் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா அந்த தண்ணி வேணாம், கொஞ்சம் ட்ரையாகவே இருக்கட்டும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வேறு எதுக்குனா கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு அது மாதிரிக்கு கூட அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த தண்ணி வந்து கொஞ்சம் சுண்டுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போகிறோம். இப்போ வந்து தண்ணி ஓரளவுக்கு சுண்டிருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பவுடர், அதை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிட போகிறோம். அந்த பவுடரை ஆட் பண்ண உடனே உங்களுக்கு தண்ணியும் ஓரளவுக்கு சுண்டின மாதிரி ஆகிடும். அந்த மட்டனோட மிக்ஸ் ஆகிறதுக்கும் அந்த தண்ணி வந்து நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மட்டன் சுக்கா ஈஸியாக சூப்பராக செம்ம டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. நமக்கு வந்து இது பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.